السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور. صدق الله العظيم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வல்ல அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜுமா என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயர்வான வேளையிலே ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹினுடைய அருளும் சாந்தியும் அவனது இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை உண்மையோடு பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும், இந்த மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும், அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக உரிய நேரத்தில் இந்த வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வாழுகின்ற இன்றைய கால சூழ்நிலையில் நம் வீட்டு பிள்ளைகளை பற்றி நாம் கவலைப்படுகிறோம். இந்த சமூகத்தின் இளைஞர்களை பற்றி நாம் அக்கறை கொள்கிறோம். கடந்த சில தினங்களாக டெல்லியிலே நடைபெற்று வருகின்ற நீட் தேர்வுக்கு எதிரான அந்த முறைகேட்டிற்கு எதிரான ஒரு பெரும் போராட்டம், இளைஞர் படையினுடைய பெரும் போராட்டம், ஒரு ஜனநாயக போராட்டத்தின் மீது, ஜனநாயகத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு அரசு சட்டப்படி அதனை எதிர்கொள்ளாமல் சர்வாதிகாரத்தின் மூலம் எதிர்கொள்வதை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் எதிர்த்து கண்டன குரலை எழுப்புகின்ற ஒரு கால சூழ்நிலை. ஆனால் எந்த விதமான அடக்குமுறைகள் வந்தாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை களத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்கிற அந்த உறுதிமிக்க அந்த இளைஞர் படையை மொத்த இந்தியாவும் பாராட்டி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு இளைஞர் கூட்டம் அதற்கு நேர் மாறான ஒரு திசையில் பயணிப்பதை நாம் பார்க்கிறோம். அதை சமூக வலைத்தளங்களில் எப்படி பதிவிட்டார்கள் என்று சொன்னால், டெல்லியிலே இளைஞர்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக தங்களை உயிரை துச்சமென மதித்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஜனநாயகனுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த வாசகத்தை பதிவு செய்தார்கள். இது கேலிக்காக, கிண்டலுக்காக சொல்லப்பட்டதல்ல, மாறாக அது கவலையோடு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அது டெல்லியினுடைய இளைஞர்கள் பாராட்டப்படுகிறார்கள், இங்குள்ள இளைஞர்கள் அப்படி பாராட்டப்படுவதில்லை என்று சொன்னால் என்ன காரணம்? ரெண்டு பேரும் இளைஞர்கள் தானே. அந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டியது யார்? இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டியது யார்? இந்த ரெண்டுமே இருக்குல்ல. இதுதான் நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான அந்த இளைஞர்களை பெற்றோர்கள் நீ நீட்டுக்கு எதிராக போராடு என்று வழி அனுப்பி வைத்தார்களா? அப்படின்னா அப்படி நிச்சயமா கிடையாது. எந்த போராட்டத்திற்கும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வழி அனுப்புவது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இளைஞர்கள் இப்படி ஒரு சினிமா திரைக்கு பின்னால்
சினிமாவுக்கு பின்னால் போக வேண்டும், அதுதான் என் பிள்ளையினுடைய லட்சியமாக நான் நினைக்கிறேன் என்று பெற்றோர்கள் நினைத்திருப்பார்களானா? அதுவும் இல்லை. நல்லதோ கெட்டதோ அது பெற்றோர்களிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு வரவில்லை. மாறாக இந்த சமூக சூழல், அவன் ஏற்படுத்திக் கொள்ளுகிற நட்பு, அவன் எதை பார்க்கிறானோ, அவன் எதை படிக்கிறானோ, அவனுடைய கவனத்திற்கு எது வருகிறதோ அதற்கேற்ப இன்றைய இளைஞர்கள் ஒரு காற்றாற்று வெள்ளத்தை போல எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல், ஒரு வரையறுக்கப்பட்ட திசை என்று இல்லாமல் மனம் போன போக்கிலே போகிறார்கள். சில நேரங்களில் அது நல்ல பாதையாக அமைந்து விடுகிறது, பல நேரங்களில் அது மோசமான பாதையாக அமைந்து விடுகிறது. அப்படியானால் இந்த இளைஞர்களுக்கு இதுதான் சரியான பாதை என்று வரையறுக்கப்பட்ட ஒரு பாதையை கற்றுத்தர வேண்டிய பொறுப்பு யாருடையது? அந்த கேள்வி நமக்கு இருக்கிறது அல்லவா? இளைஞர்கள் தங்களுடைய மனப்போன போக்கில போகிறார்கள். பெற்றோர்கள் சொல்லுவதை கேட்பது இல்லை. கெட்ட வழியில் போகாதே என்று சொன்னாலும் கேட்பதில்லை. நீ போராட்டத்திற்கு போகாதே என்று சொன்னாலும் கேட்பதில்லை. நல்லதோ கெட்டதோ அவன் பெற்றோர்களுடைய வார்த்தைகளை மதிப்பதில்லை. அந்த பையனுக்கு, அந்த இளைஞருக்கு சரியான பாதையை கட்டமைத்து தர வேண்டிய பொறுப்பு யார் மீது உள்ளது என்று சொன்னால், இந்த சமூகத்தில் அந்த பொறுப்பை யார் சுமந்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த பொறுப்பு சொல்லப்படாமல் யார் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 2 உதாரணங்களை சொன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாக அந்த காலத்துல மதரசாக்களை கொண்டு போய் பசங்களை சேர்ப்பாங்க. சேர்க்கும் போது பெற்றோர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, அதற்கு ரொம்ப சேட்டை பண்றான், இவனை எப்படியாவது திருத்திருங்க. எப்படிங்க? ரொம்ப சேட்டை பண்றான், இவனை எப்படியாவது ஒழுக்கமா கொண்டு வந்துருங்க. அப்போ ஒருவன் கெட்டு போனால், சேட்டை பண்ணனா, குசும்பு பண்றான், அடக்க மாட்டேங்கிறான் என்று சொன்னால் அவனை திருத்துவதற்குரிய இடம் மதரசா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே போல மக்தபு மதரசாக்கு அனுப்புகிற பெற்றோர்கள், அந்த மதரசாக்கள் அதில் பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள், என்ன கற்று வந்திருக்கிறார்கள், அப்படி கற்றுக்கொண்டதை இந்த பிள்ளைகள் எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதை பெற்றோர்கள் கவனிப்பது உண்டா என்றால் அப்படிப்பட்ட கவனிப்பு கிடையாது. பள்ளிக்கூடம் சென்று வந்தால் ஹோம்ஒர்க் என்ன, அதை ஒழுங்கா முடிச்சிரு என்று பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் பெற்றோர்கள் மதரசாவிற்கு போய்விட்டு வந்து அந்த மதரசாவில் கற்றுக்கொண்ட தீனியாத்துடைய பாடங்கள் என்ன, அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சூழ்நிலை இந்த வீட்டில் இருக்கிறதா, அந்த பிள்ளை நடைமுறைப்படுத்துகிறதா என்பதை பெற்றோர்கள் கவனிப்பதில்லை. என்ன நினைக்கிறாங்கன்னா, மதரசாவுக்கு அனுப்பிட்டோம்னா அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க, இந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் கற்றுக் கொடுத்து விடுவார்கள். ஆக இஸ்லாமிய சமூகத்தை நாம பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு குழந்தை வளர்ந்து இளைஞனாக மாறும் போது அந்த குழந்தை வளர்ப்பு, அந்த குழந்தைக்கு தேவையான அறிவு, குழந்தைக்கு தேவையான நல்ல ஒழுக்கங்கள், இவைகள் மதரசாக்கள் மூலம் கற்றுத்தரப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த சமூகத்தின் பொதுவான ஒரு எண்ணம். அது சரியா? முதல்ல மதரசாக்கள், பள்ளிகள் தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒழுக்கத்தை, பண்பாடுகளை, நல்ல விஷயங்களை கற்றுத் தருகிற பொறுப்பு பெற்றோர்களுக்கு அல்ல என்ற ஒரு பொதுவான எண்ணம் இருக்கிறது. யாரும் அது வாயை திறந்து சொல்லல, ஆனால் அந்த நடைமுறை இப்படிப்பட்ட இந்த நிலைமை சரிதானா? இது திருமறை குரானுக்கும் நபி வழிக்கும் உகந்தது தானா அப்படின்னு நம்ம திருமறை குரானை பார்த்தோம்னு சொன்னா, திருமறை குரான்ல ஒரு அத்தியாயம் இருக்குங்க, லுக்மான் அப்படின்னு ஒரு அத்தியாயம், 31வது அத்தியாயம். அது வாய்ப்பு இருந்தா ஜும்மாவுக்கு பிறகு எடுத்து படிச்சு பாருங்க. இந்த லுக்மான் அப்படிங்கிற இந்த அத்தியாயத்தினுடைய இந்த பெயர்ல லுக்மான் என்கிற ஒரு நல்ல மனிதரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவர் நபி அல்ல, ஆனால் அவருக்கு நாம ஞானத்தை கொடுத்தோம். லுக்மானுக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோங்கிறான். இப்ப இறைவனால் கல்வி ஞானம் வழங்கப்பட்ட ஒரு பேரறிஞர், நல்லவர். அப்படிப்பட்ட அந்த பேரறிஞர், இறைவனால் ஞானம் வழங்கப்பட்ட அந்த பேரறிஞர் எப்படியெல்லாம் இந்த சமூகத்திற்கு பணி செய்தார், எப்படியெல்லாம் இந்த சமூக மக்களை திருத்தினார், சமூக மக்களுக்கு வழிகாட்டினார் என்று ஒரு அறிஞரிடமிருந்து
என்ன பயனை இந்த சமூகம் பெற்றது என்பதைத்தானே அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கணும். நியாயமா பார்த்தா ஒரு அறிஞர் அவருடைய கல்வியின் மூலம், அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானத்தின் மூலம், அதன் மூலம் இந்த சமூகம் என்ன பயன்பெற்றது அதைத்தானே அல்லாஹ் சொல்லி இருக்கணும். சொல்லல. ஆனா பயன் பெற்று இருப்பார்கள். அதை அல்லாஹ் பேசல. மாறாக அவருடைய ஒரு உரையாடலை இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். என்ன உரையாடல்? அவர் தன் மகனிடத்திலே பேசிய உரையாடல். எப்படி பேசுகிறார்? அந்த மகனிடத்திலே, தன் மகனிடத்திலே அவர் கற்றுக் கொடுக்கிறார். படிப்படியாக ஒவ்வொன்றாக அவர் கற்றுக் கொடுத்ததை அல்லாஹ் கோர்வையாக நமக்கு சொல்லுகிறான். அவர் தன் மகனிடத்திலே கற்றுக் கொடுத்த முதல் விஷயம், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே அல்லாஹ்வுக்கு ஒரு காலும் இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது மிக பெரும் அக்கிரமம் என்பதை தந்தை தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தார். சரி, அவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாரா அப்படின்னா அது இல்லையா. இன்னும் அல்லாஹ் பேசுகிறான், யா புனைய அகிமிஸ் ஸலா, மகனே தொழுகையை நிலைநாட்டு. வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர், நன்மையை ஏவு, தீமையை தடு. வஸ்பிர் அலாமா அசாபக், அதில் ஏற்படுகிற சங்கடங்களை சகித்துக்கொள், சிரமங்களை சகித்துக்கொள். இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர், அதுதான் வீரமுள்ள காரியம் என்று தன் பிள்ளைக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். எதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாரு? முதல்ல அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கிறாரு. அடுத்ததாக இன்னொன்றையும் கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வல்லமையை கற்றுக் கொடுக்கிறார். யா புனைய இன் தக்கும் இஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபீ ஸமாவாதி அவ் ஃபில் அர்ல். மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாதுன்னு சொன்னார்ல, அதை சொல்லிட்டு அடுத்தது அவர் சொன்னது, அல்லாஹ்வுடைய வல்லமை, ஆற்றல் எப்பேற்பட்டது என்றால், ஒரு கடுகின் விதையளவிற்கு, கடுகின் வித்தளவுக்கு ஒரு சின்னஞ்சிறு பொருள் பாறைக்கு உள்ளேயோ அல்லது வானங்களிலோ அல்லது இந்த பூமியின் ஏதோ ஒரு பகுதியிலோ ஒளித்திருந்தாலும் அதனை அல்லாஹ் வெளியே கொண்டு வரும் ஆற்றலை உடையவன். இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர், அவன் நுட்பமாக அறிந்தவன், எல்லாவற்றையும் நன்கறிந்தவன் என்று அல்லாஹுடைய ஆற்றலை போதிக்கிறார். முதல்ல இணை வைக்க கூடாது, அப்புறம் அல்லாஹுடைய ஆற்றலை போதிக்கிறார். அடுத்ததாக அந்த அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்கிற தொழுகையை போதிக்கிறார். இவ்வளவுதான் அவர் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. பெற்றோர்கள் அல்லாஹ் பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க, இதெல்லாம் ஓகே. இதை தாண்டி அவர் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்? வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர், பெற்றோர்கள் சொல்லித்தர வேண்டியது என்பதை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னா, இந்த வரலாற்றை சொல்லுவதன் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? பெற்றோர்கள் மூலம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி, பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், படிப்பினை, பண்பாடு, அதிலே அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்பதை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி கற்றுத் தந்திருக்க வேண்டும். அடுத்ததாக தொழுகையை பெற்றோர்கள் கற்றுத்தர வேண்டும். அதற்கடுத்து அல்லாஹ் பேசுகிறான், இது யாருமே நம்ம கவனிக்கிறதே இல்லை. பெற்றோர்கள்ட்ட இன்னைக்கு பல சகோதரர்கள் தாவா களத்தில் இருக்கிறாங்க. இப்படி தாவா களத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நன்மை ஏவி தீமையை தடுக்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தோடு இந்த களத்திற்கு வந்த பல சகோதரர்கள் உண்டு. இப்போது நாம் யோசிக்க வேண்டும், என்னை என் பெற்றோர்கள் இந்த தாவா களத்திற்கு அனுப்பினார்களா, அல்லது நானாக சுயமாக விருப்பப்பட்டு சிந்தித்து இதன்பால் ஈர்க்கப்பட்டு நான் வந்தேனா? யோசிச்சு பாருங்க. தாவா களத்திற்கு போகும்போது பல வீடுகளில் தடுத்த பெற்றோர்கள் உண்டு. போய் பொழப்ப பாடுறா என்று தடுத்த பெற்றோர்கள் உண்டு. அதே தாவா களத்திலே நன்மை ஏவி தீமை தடுக்கிற அந்த களத்திலே நெருக்கடிகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படும் போது நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ அதுக்கெல்லாம் போகக்கூடாது என்று தடுத்த பெற்றோர்கள் உண்டு. ஆனால் பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்னா, சமூக சிந்தனையை ஊட்டக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த சமூகத்தின் மீது அக்கறையை போதிப்பவர்களாக இருக்கணும். பொதுவாக பெற்றோர்கள் ஒரு ஆண் பிள்ளை பிறந்து விட்டால் எப்படி நினைக்கிறார்கள்னா, கடைசி காலத்துல, எனக்கு வயசான காலத்துல என்ன உட்கார வச்சு எனக்கு கஞ்சி ஊத்துறக்கு ஒரு ஆம்பளை சிங்கம் கிடைச்சிட்டான் என்றுதானே பலரும் நினைக்கிறார்கள்.
ஒரு ஆண் பிள்ளை இடத்துல பெற்றோர்களின் அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்ன? கடைசி காலத்தில் கஞ்சி ஊத்தணும். இதை தவிர வேற என்னங்க எதிர்பார்த்துட்டோம்? பெற்றோர்கள் ஒரு ஆண் பிள்ளை பிறந்த போது அந்த ஆண் பிள்ளை விஷயத்திலே, ஆண் குழந்தை விஷயத்திலே எதனால் திருப்தி அடைகிறோம்? பெண் பிள்ளையா இருந்தா கட்டி கொடுத்தா இன்னொருத்தன் போய் வாழ போயிடும். ஆம்பளை பையன் நம்ம கூட இருப்பான், நம்மளை காப்பாத்துவான். அப்படிங்கிறதுனால தானே ஆண் பிள்ளையின் மீது பலருக்கும் ஈர்ப்பு. இப்ப யோசிங்க, இந்த பிள்ளை எனக்கு மட்டுமல்ல சமூகத்துக்கும் நன்மை பயப்பவனாக, சமூகத்தில் நன்மையை ஏவக்கூடியவனாக, தீமையை தடுக்கக்கூடியவனாக வர வேண்டும் என்பது பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். என்ன காப்பாற்றுறது மட்டும் அல்ல, இந்த சமூகத்திற்கும் அவன் பயனளிக்க வேண்டும். இது லுக்மான் தன் மகனிடத்திலே சொன்ன அறிவுரை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது கதைக்காக, வரலாற்றுக்காக அல்லாஹ் சொல்லல. திருமறை குரான் அதற்கு கிடையாது. திருமுறை குரான்ல வருகிற ஒவ்வொரு செய்தியும், ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனுஷன் படிக்கணும். அப்படி படிக்கும் போது ஒரு தந்தையாக இருந்து தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்த வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், நீ நன்மையை ஏவு தீமையை தடு என்று ஒரு சமூக அக்கறையை போதித்தாரே, அந்த சமூக அக்கறையை போதித்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருந்தால் எது தீமை, எது நன்மை, எது சமூகத்திற்கு பயன் தரும், எது சமூகத்திற்கு கேடு தரும், எது தனி மனிதனுக்கு நன்மை தரும், எது தனி மனிதனுக்கு கேடாக அமையும் என்று நன்மைகளையும் தீமைகளையும் சொல்லி காட்டி, இதை நான் சொல்ல வேண்டும், இதை நீ போதிக்க வேண்டும், இதை நீ தடுக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைக்கு சமூகத்தினுடைய நன்மை தீமைகளை சொல்லிக் கொடுத்து எது ஏவப்பட வேண்டும், எது தடுக்கப்பட வேண்டும் என்று அந்த பிள்ளைக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருந்தால், என் புள்ள தருதலையா போயிட்டானே என்று பெற்றோர்கள் வருந்தும் நிலை வந்திருக்காது. இன்றைக்கு பல இளைஞர்களை பார்த்து பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஏன்? சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். என்ன சொன்ன நல்லதா? அவன் நல்லது சேர்ந்தான் இல்ல, வீணா போறான். இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியிலே போதை கலாச்சாரம், சினிமா கலாச்சாரம் என்று பலவிதமான கலாச்சாரங்கள் இளைஞர்களை சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. இது எப்ப பெற்றோர்களுக்கு தெரிய வருதுன்னா, அவன் கெட்டு குட்டிச்சவராகி நாசமா போன பிறகுதான் யாராவது வந்து சொல்லுவாங்க, உங்க பையனை பாத்தீங்களா கஞ்சா போட்டு சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு பக்குன்னு ஆயிரும். பெற்றோர்களுக்கு திருத்த அப்ப முயற்சி பண்றாங்க, அப்ப அந்த பையனை திருத்துவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். பயன் அளிக்குமா? இப்போது அவன் குடும்பத்திற்கும் பயனற்றவன், இந்த சமூகத்திற்கும் பயனற்றவன். தமிழ்ல ஒரு பழமொழி, ஒரு வார்த்தை சொல்வார்கள், உதவாக்கரை என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒருவனாக மாறிவிட்டான். அதே போல இந்த சினிமா போதைக்கு பின்னாடி போனவன் இப்படி பல பேர் ஆயிடுறாங்க. அப்படியானால் இந்த பிள்ளைக்கு முறையான நன்மை தீமைகளை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருந்தால், சமூகத்தில் எதுவெல்லாம் களையப்பட வேண்டும், எதுவெல்லாம் இந்த சமூகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருந்தால் அவன் கெட்டு போயிருப்பானா? அடுத்தவர்களை பற்றி அக்கறை கொள்கிற ஒரு மனிதன் தன்னளவில் நிச்சயம் நல்லவனாக இருப்பான். அடுத்தவர்களை பற்றி எந்த கவலையமற்ற ஒரு சுயநலக்காரன் அல்லது எதை பற்றியுமே அக்கறை இல்லாத ஒருவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? ஒருத்தருக்கு எதை பற்றியுமே அக்கறை இல்லைங்க. எதை பற்றியும் அக்கறையற்ற ஒரு இளைஞர் கூட்டம் இன்றைக்கு இருக்கிறதை நம்ம கண்கூட பார்க்கிறோம். இவர்கள் எப்படி உருவானார்கள்? ஏன் உருவானார்கள்? அவர்களுக்கான சூழ்நிலை குடும்பத்திலே யார் மீது எப்படி அக்கறை கொள்ள வேண்டும் என்கிற அந்த வழிகாட்டுதல் அவர்களுக்கு தரப்படவில்லை, சொல்லித் தரல. அப்படி பிறர் மீது அக்கறை காட்டி பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும். இது லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையில் ஒன்று. வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், நன்மையை ஏவு தீமையை தடுனா அதை விரிவா பார்க்கணும், ஒற்றை வார்த்தையில பார்க்க கூடாது. அதை மட்டும் ஒரு சொல்லல. நன்மை ஏவி தீமையை தடுக்க போகும்போது அதுல நம்ம வாழ்க்கை சூழல்ல அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப சிக்கல்கள், நெருக்கடிகள், துன்பங்கள், துயரங்கள் வரும். வஸ்பிர் அலாமா அசாபக், அதனால் ஏற்படும் சிரமங்களை நீ சகித்துக்கொள். ஃபைன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், அதுதான் வீரம். எது வீரம்னு சொல்லி கொடுக்குறாங்க? அடுத்தவர்களை அடிப்பது, ஒடுக்குவது, அவர்கள் மீது அடக்குமுறை செலுத்துவது, இதை வீரம் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு இளைஞர் கூட்டம்
எதை வீரமா நினைக்கிறான்னா, எது இன்றைக்கு ட்ரெண்டிங் அப்படின்னு நினைக்கிறான்னா, எல்லாரும் எப்படி போறாங்களோ அது மாதிரி நம்மளும் போறது. ஒழுக்கம் உள்ளவனா இருந்தா நம்மளை பார்த்து ஏதோ பூமர்னு சொல்லிடுவான், அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இளைஞர்கள் தங்கள் வயதொத்த மற்ற இளைஞர்கள் இருப்பதை போன்று இருப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் எது வீரம் என்று சொன்னால், நன்மை ஏவி தீமையை தடுத்து சமூகத்தில் ஒரு நல்லவனாக வாழ்ந்து அதனால் ஏற்படும் நெருக்கடிகள் சிரமங்களை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சகித்துக் கொண்டால் அதுதான் வீரம். மற்றவர்கள் மீது அடக்குமுறை செய்வதல்ல வீரம். எனக்கு ஏற்படும் நெருக்கடிகளை சகித்துக் கொள்வதை வீரம் என்று இந்த இடத்துல அந்த தந்தை தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தார். அது மட்டும் கற்றுக் கொடுக்கல, தன் பிள்ளைக்கு அவர் இன்னும் என்னவெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்னா, யா புனைய வலா துஸஇர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா. மகனே, மனிதர்களை விட்டும் பெருமையாக உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, கர்வத்தோடு நடக்காதே என்று ஒரு மனிதன் இருக்க வேண்டிய கேரக்டரை கற்றுக் கொடுத்தார். என்ன? பெருமையோடு மனிதர்கள்ட்ட அருகிறாத, எந்த மனிதனிடமும் நீ பெருமை எடுத்து விடாதே, நீ உன்னுடைய நடைமுறையில உன்னுடைய பண்பாடுகள்ல பெருமை இருந்துவிடக் கூடாது என்பதை, ரெண்டுமே பெருமை தான், ஆனா ரெண்டு விதத்துல சொல்றாங்க. வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களை விட்டும் பெருமையாக உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பெருமையாக நடக்காதே. எந்த மனிதனிடத்திலும் பெருமை அடிக்காத ஒரு பிள்ளை, அது பெற்றோர்களுடைய வளர்ப்பில் வர வேண்டும். இதை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். லுக்மான் தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்த அறிவுரை. அறிவுரைனா நம்ம எல்லாரும் அறிவுரை சொல்லுவோங்க, பெற்றோர்கள் சொல்லத்தான் செய்கிறார்கள். ஆனால் எப்போது அறிவுரை சொல்லுகிறார்கள் என்றால், கெட்டு போன பிறகு அறிவுரை சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் எப்ப அறிவுரை சொல்லணும்னா, கெட்டு போவதற்கு முன்பு என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். பொதுவாக குழந்தைகள்கிட்ட நல்ல விஷயங்கள் எதை சொல்லிக் கொடுக்கிறோமோ அது பசுமரத்தாணி போல பதிச்சிடும் சொல்லுவாங்க. குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுது அப்படின்னா, என் புள்ள கெட்ட வார்த்தை பேசுதே என்று பெற்றோர்கள் கவலைப்படுகும் போது அதை பற்றி அறிந்தவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, அது கெட்ட வார்த்தை இல்லைங்க, கேட்ட வார்த்தை. உங்கள் வீடுகளில் அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எதையெல்லாம் பேசுகிறார்களோ அந்த குழந்தை கேட்டு அதை பேசுகிறது. அப்ப ஒரு குழந்தையினுடைய வளர்ப்புல நம்முடைய சூழ்நிலை ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தை தந்தையை பார்க்கிறது, தாயை பார்க்கிறது. முதல் குழந்தை எங்கிருந்து கற்றுக்கொள்கிறது என்றால், தாயிடமிருந்து, தந்தையிடமிருந்து. அந்த தாயும் தந்தையும் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அந்த வீட்டிற்குள் அவர்களுடைய சூழ்நிலை எப்படி அமைந்திருக்கிறது என்பது அந்த குழந்தைக்கு ஆழமாக பதிகிறது. அந்த குழந்தை வளருகிற பருவத்திலே ஒரு 2 வயசு 3 வயசு ஆகி பேச ஆரம்பிக்கிற அந்த காலத்துல எல்லா குழந்தைகளுமே கேள்வியா கேட்டுக்கொள்ளும். பல பெற்றோர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். குழந்தை கேள்வி கேட்கும் போது பெற்றோர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எவ்வளவு பெரும் முட்டாள்தனம் தெரியுங்களா அது? ஒரு குழந்தை வளர்ப்பில் அந்த குழந்தைக்கு நல்லதை, அறிவை கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான இடம் அது. அந்த இடத்துல பெற்றோர்கள் எப்படி தவிர்க்கிறாங்கன்னா, குழந்தை பேச ஆரம்பித்து இப்ப கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது, ஒவ்வொன்றை பற்றியும் கேட்கும். நமக்கு சாதாரணம், ஒவ்வொன்றை பற்றியும் கேட்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட கேட்கும். அப்படி ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்லி நமக்கு ஒரு நேரத்துல சலிப்பு ஏற்பட்டு சும்மா நோய் நோயின் பேசாத என்ற அந்த குழந்தையை நம்ம தவிர்த்து விடும்போது, இது இவங்க வேலைக்காக மாட்டாங்க என்ற அந்த குழந்தை பெற்றோர்கள் மீது உள்ள அந்த மரியாதை அந்த இடத்துல குறைய ஆரம்பிக்கிறது. அப்ப அது எங்க கத்துக்குது, வெளி எங்க கத்துக்குதோ அதன் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது. இது குழந்தையினுடைய அந்த வளர்ப்பில் பெற்றோர்கள் செய்கிற பெரும் தவறு. அதே போல பள்ளிக்கூடத்துக்கோ மதரசாவுக்கோ போயிட்டு குழந்தைங்க வந்துட்டு சும்மா இருக்காது. அம்மா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்ன நடந்துச்சுமா எங்க கிளாஸ்ல அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க. நல்ல கவனிங்க குழந்தைகளை, 1/2 மணி நேரம் பேசுங்க. இங்க எல்கேஜி யூகேஜி அனுப்புகிற அந்த வீடுகள்ல அந்த குழந்தையினுடைய வீட்டிற்கு வந்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு கவனிங்க. உங்கள்கிட்ட பேசும். என்ன பேசும்? அங்க நடந்ததெல்லாம் சொல்லும். அங்க நடந்தது நமக்கு ரொம்ப அற்பமான காரியம், நமக்கு ரொம்ப சாதாரணமானது, ஆனா அந்த குழந்தை ஆச்சரியமா சொல்லும்.
அந்த குழந்தை ரொம்ப வியந்து போய் பேசும். அந்த பேச்சை நம்ம கேட்கணும். கேட்டோம்னா நம்ம சொன்னா இந்த நம்ம அத்தை அம்மா கேட்பாங்க அப்படின்னு பதியும். அது எதுக்கு இங்க வந்து சொல்ல அப்படின்னு விரட்டி விட்டுட்டீங்கன்னா அங்க நடக்கிறது இங்க உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு குழந்தை தன் மனதில் ஆழமாக பதிந்து விட்டு அது வளர வளர பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்குமான இடைவெளி எங்கே முதலில் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், குழந்தை பெற்றோர்கள்ட்ட பேச ஆரம்பிக்கும் போது அந்த பேச்சை தொந்தரவாக நொயினு பேசாத என்று பெற்றோர்கள் எப்போது தடை செய்கிறார்களோ அப்போது அந்த பிள்ளை பெற்றோர்கள்ட்ட பேச்சை குறைக்கிறான். அப்படி பேச விடாம அந்த பிள்ளைகளை தடுத்துட்டு அது வெளியில யாருகிட்ட எப்படி பேசுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறி கெட்டு குட்டிச்சவரா போன பிறகு கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இது பெற்றோர்கள் பிள்ளை வளர்ப்புல கவனிக்க வேண்டிய விஷயம். அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த பிள்ளைகள் உண்மை பேசும்போது பாராட்ட வேண்டும், பொய் பேசும்போது கண்டிக்க வேண்டும். ஆனா குழந்தை ஒரு தப்பு பண்ணிட்டு உண்மையை சொன்ன அதுக்கு தான் நம்ம அடிப்போம். பிள்ளைகளை வளர்க்கும் போதுங்க ஒரு குழந்தைகளுக்கு இயல்பாவே சில தவறை பண்ணிருங்க. இப்படி பண்ணிட்டா நம்ம கிட்ட சொன்ன அடி முழுகுமோங்கிற பயம் இருக்கும். உண்மையை சொல்லு, அடிக்க மாட்டேன். குழந்தைக்கு உண்மையை சொல்லித்தான் வளர்க்கணும். உண்மையை சொல்லும் போது நாம் பாராட்டப்படுவோம், உண்மை சொன்னால் நமக்கு வெகுமதி கிடைக்கும் அப்படிங்கிற இந்த சிந்தனையோடு குழந்தைங்க வளர்க்கப்படணும்ல. அப்படி நடக்காது. குழந்தை வந்து உண்மையை சொல்லும், இப்படியா பண்ணுன அப்படின்னு நம்ம கோபத்தை பூரா அந்த குழந்தை மேல தீத்தா இனிமே உண்மையை சொன்னா நம்மளுக்கு அடி விழுகும், நம்மளுக்கு மிதி விழுகும். இப்ப தானா பொய் பேச ஆரம்பிக்குது. பொய் பேசன்னு யாரும் கத்துக் கொடுக்கல, ஆனால் பொய் பேச வேண்டிய சூழ்நிலையை பெற்றோர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த குழந்தை வளர்ப்பினுடைய அறிஞர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், எந்த வீட்டில் மிக கடுமையான நெருக்கடிகள் குழந்தை வளர்ப்பில், அதாவது ரொம்ப டைட் பண்ணி குழந்தை வளர்க்கிறாங்களோ, ரொம்ப இறுக்கமாக ரொம்ப கோபத்தோடு பெற்றோர்கள் வளர்க்கிறார்களோ அந்த வீட்டில் அந்த பிள்ளை நிச்சயம் போய் பேசும். வேற வழி இல்லை. உண்மை சொன்ன அடி விழுகும். அப்ப வீட்டின் சூழ்நிலை பெற்றோர்கள் அமைத்து தர வேண்டியது முக்கியமானது. குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் போதிலிருந்தே அந்த குழந்தைகள் பேசுவதை நாம் கேட்கணும், நாம் சொல்லுவதை அந்த குழந்தை கேட்க தயாராக இருக்கும். இப்படியே பேசிக்கிட்டு வாங்க. எது வரைக்கும் பேசுவோம்? எல்கேஜி யூகேஜி போகும்போது குழந்தைகிட்ட கொஞ்சுவோம். அதே ஒரு 10வது படிக்கும் போது அந்த பையன் பெற்றோர்கள்ட்ட பேசுறதை பார்க்கிறோமா? பார்க்க முடியறது இல்லை. ஏன்? இடைவெளி ரொம்ப அதிகமாயிருது. அதிலும் குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கும் தந்தைக்குமான இடைவெளி ரொம்ப பெருசா போயிருது. அவன் பெரும்பாலும் அம்மாட்ட வந்து பேசுவான். அவனுக்கு ஏதாவது வேணும்னா கூட அம்மா அத்தாட்ட வாங்கி கொடுமா என்று தந்தையிடம் நேரடியாக பேசுவதையே தவிர்க்கிறான். ஒரு சில வீடுகளில் அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, சும்மா சும்மா அதை பண்ணிட்டு இருக்காரு, அப்புறம் அவ்வளவுதான் என்று தந்தையை பற்றி அம்மாவிடத்தில் பையன் பேசுகிறான். பையன் கெட்டு போயிட்டான் கெட்டு போயிட்டான் நம்ம சொல்றோமே, எப்படி கெட்டு போனான்? அந்த கெட்டு போகுதல் எங்கிருந்து ஆரம்பித்தது? வளர்ப்பிலிருந்து வந்தது. வளர்ந்த பிறகு வருதல்ல, வளர்ப்பிலிருந்து வருவது. இதையெல்லாம் கவனிக்காம தான் இன்றைக்கு பல இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். சினிமா மோகத்திலும் போதையிலும் சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த இளைஞர்கள் இனி அடுத்த தலைமுறை இப்படி வீணா போய்விடக் கூடாது என்று விரும்புகின்ற பெற்றோர்களாக இருந்தால் இதையெல்லாம் கவனியுங்கள். லுக்மான் தன் பிள்ளைக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அவைகளை எல்லாம் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அது மட்டும் முடிக்கிறீங்களா? நீ வக்ஸித் ஃபீ மஷ்ஈக வகுலுல் சௌத்திக்க, அதை கற்றுக் கொடுக்கிறார். எப்படின்னா, நீ நடக்கும் போது நடுத்தரமாக நட, உன் குரலை உயர்த்தாதே என்று கற்றுக் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் இப்ப பாருங்க, இதுல கிட்டத்தட்ட 7 விஷயங்கள் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன? நடக்கும்போது நிதானமாக நட, உன் குரலை உயர்த்தாதே, மனிதர்களை விட்டு உன் முகத்தை பெருமையாக கர்வத்தோடு திருப்பிக் கொள்ளாதே, பெருமையாக நடக்காதே, நன்மை ஏவி தீமையை தடு, அதனால் ஏற்படும் சிரமங்களை சகித்துக்கொள், தொழுகையை நிலைநாட்டு. இது எல்லாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில பெற்றோர்களிடமிருந்து கிடைக்க வேண்டிய பண்புகள், பாடங்கள். இப்ப இந்த பண்புகளையும் பாடங்களையும்
நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமா பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குறோங்க. இது மதரசாவுடைய அஜர்த்துடைய பொறுப்பு மட்டுமல்ல, பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும். மதரசாவுல அஜர்த் என்ன சொல்லி கொடுப்பாரு? வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லி நுழையணும், கற்றுக் கொடுத்துருவாரா? வீட்டுக்குள்ள போனா இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா அப்படின்னு போயிடுறது. ஏன் சலாம் சொல்லலைன்னு கேட்கறது இல்லை பெற்றோர்கள். சரி, வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லிட்டு வா. ஒரு ட்ரைனிங் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை நுழையும் போதெல்லாம் சலாம் சொல்லும். பெற்றோர்களை பார்க்கும் போதெல்லாம் சலாம் சொல்லும். இப்ப யோசிங்க, வெளியில போயிட்டு உள்ளே வருகிற ஒரு குழந்தை பெற்றோர்களை பார்க்கும் போது சலாம் சொல்லி வீட்டிற்குள் நுழையக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர்? கவனிங்க. நம் வீட்டு பிள்ளை அப்படி வருகிறதா அப்படின்னா நம்ம கிட்ட ஏதோ ஓட்டை இருக்கு. நாம் ஏதோ இந்த குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டியதை தவறி விடுகிறோம். சொல்ல வேண்டியதை சொல்லாமல் தவறி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வாலிபம் ஆகும் போது நிச்சயம் அந்த பிள்ளைகள் சமூகத்தில் இந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கும் பயனுள்ள பிள்ளைகளாக அமையும். அப்படிப்பட்ட சிறந்த பிள்ளைகளை வளர்க்கும் நல்ல பெற்றோர்களாக நாம் ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியவர்களே, அவர்களே, ஒரு பிள்ளையை பெற்றோர்கள் எவ்வாறு வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லி இருந்தாலும் சூரத்துல் லுக்மான் அதில் ரொம்ப முக்கியமான இடம் என்பதால் அது குறித்து இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். நம்ம பரவலாக அடிக்கடி பேசுகின்ற ஒரு பயான்ல கேட்கறது என்னன்னு சொன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிட போன போது அதை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதை போல அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறான், நீ என்ன நினைக்கிற? பந்துர் மாதா தரா, நீ இப்போது என்ன நினைக்கிற சொல்லு. அப்ப அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை இஃப் அல் யாபதி இஃப் அல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள், நான் பொறுமையா இருக்கிறேன். இது தந்தைக்கும் மகனுக்கும் நடந்த உரையாடல். இதை நம்ம பார்க்கிறோம்ல. எப்போ எந்த வயசெல்லாம் நேரடியா சொல்லல, ஆனால் இந்த வயசுதான் நம்ம புரிஞ்சுக்கிற வார்த்தைகளை அல்லாஹ் சொல்றான். எப்படி? ஃபலம்மா பலக மஅஸய, அவரோடு அவர் உழைக்கும் பருவத்தை அடைந்த போது என்று அல்லாஹ் பேசுகிறான். எது? ஒரு இளைஞனாக உருவெடுத்து நிற்கிற அந்த காலகட்டம். பலகன்னு சொன்னா நம்ம முஸ்லிம்களுக்கு பாலிக் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா பெரியவன் ஆயிட்டான், நம்ம குழந்தையிலிருந்து பெரியவன் ஆயிட்டான்னு சொல்றோம்ல. இப்ப குழந்தையிலிருந்து பெரியவனாக மாறி அந்த கட்டத்தை பாலிக் ஆயிட்டான்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை தான் ஃபலம்மா பலக மஅஸய, அவரோடு அவன் உழைக்கும் பருவத்தை அடைந்தான். ஒரு இளைஞனாக அப்படியே அப்படி ஒரு இளைஞருக்குரிய முறுக்கேறிய அந்த பருவம், அந்த கட்டத்துல தான் போய் சொல்றாரு, உன்னை அறுக்கணும்னு நல்லா கட்டளையிட்டான்பா, நீ என்ன நினைக்கிறாய் என்று சொல்லும் போது செஞ்சிருங்க, நான் பொறுமையா இருக்கிறேங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயமா? அது பிள்ளையினுடைய வளர்ப்பிலிருந்து வர வேண்டியதா? பெற்றோர்கள் அல்லாஹுடைய கட்டளை என்று ஒன்றை சொல்லும் போது என் கழுத்தை அறுத்தாலும் ஏற்றுக்கொள்வேன். இது பிள்ளையினுடைய வளர்ப்பில் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. ஒரு கட்டத்துல இளைஞர்கள் அந்த இளமை பருவத்தை தொடுகிற இளைஞர்கள் தான் பெற்றோர்களுடைய வார்த்தைகளை மதிக்காத நிலைக்கு செல்லுகிறார்கள். சின்ன குழந்தையா இருக்கும் போது பயந்துக்குவாங்க, வளரும் போது பயம் தெளிஞ்சிரும், பயமும் இல்லை மரியாதையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இளைஞராக அவன் உருவாகி விடுகிறான். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வளர்ப்பை இந்த இடத்துல நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட வளர்ப்பு! என் கழுத்தை அறுப்பதுதான் தந்தைக்கு அல்லாஹுடைய கட்டளை என்றால் அதை அவர் நிறைவேற்றட்டும், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நின்றாரே. அப்படி அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணியக்கூடிய, பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் இந்த வரலாற்றை நமக்கு சொல்லுகிறான். ஆக அப்படிப்பட்ட சிறந்த பெற்றோர்களுக்கு கட்டுப்படுகிற, பெற்றோர்களை மதிக்கிற, சமூக அக்கறை உள்ள, அல்லாஹ்விற்கு இணை வைக்காத, பெருமை இல்லாத பிள்ளைகளாக நம் வீட்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.